அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்த விஷயமான ஒரு திக்ர் இருக்குது. அந்த திக்ரையும் இன்னும் சொல்லப்போனால் நிமிடத்தில் நம்மளுடைய நீண்ட நாள் துஆக்களையும் நமக்கு கபூலாக்கக்கூடிய, இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்கக்கூடிய, இன்னும் நம்மளுடைய நன்மை தட்டை அதிகம் நிரப்பக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லான்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கே அல்லாஹ்தாலா நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைக்கிறான். ஏன்னா இன்பத்திலையும் துன்பத்திலையும் யார் அல்லாஹுவை புகழ்கிறாங்களோ, அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறாங்களோ, அல்லாஹ்தாலா அவங்களுக்கு மென்மேலும் பரக்கத் செய்கிறான். அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்குறான். மாஷா அல்லாஹ். அதனால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்யாவில் நம்ம மனிதர்களாகிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் அல்லது கஷ்டங்கள் இப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படக்கூடியவங்களாக தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கஷ்டங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணி துஆச்சி சொல்கிறீங்க. நிச்சயம் எனக்கு நான் எப்படி துஆச்சி வேணும் அதே போல் தான் என்னுடைய துஆவில் உங்களையும் நான் சேர்த்துருக்கேன். அதனால் கவலையப்படாதீங்க. அல்லாஹ்தாலா நமக்கு மென்மேலும் பரக்கத் செய்வான், நமக்கு உதவி செய்வான், நம்மளுடைய கஷ்டங்களை போக்குவான்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ்தாலா உங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்வான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம எதிர்பாராத வகையில் நம்ம நினச்சி கூட பார்க்காத நேரத்தில் அல்லாஹ்தாலா நமக்கு அவனுடைய உதவியை மிக வேகத்தில் நமக்கு இறக்கி தருவான். அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு திக்ருகளை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த திக்ருகளின் மூலம் நிறைய சகோதர சகோதரிகள் பலனடைஞ்சிருக்காங்க. நம்ம இந்த பயானில் ரெண்டு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வந்து திக்ருனுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாவை, அதாவது நம்ம அல்லாஹ்வினுடைய நினைவிலேயே நம்ம நம்மளுடைய நாவை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே நினச்சி பல அமல்கள் செஞ்சிட்ருப்போம். அப்படிப்பட்ட 2 திக்ருகளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான திக்ருகளே சிறந்த திக்ருனே சொல்லலாம். இந்த 2 திக்ருகளை நீங்கள் செய்கிறது மூலமாக அல்லாஹ்தாலா மகிழ்ச்சி அடைகிறான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சிறந்த 2 திக்ரை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நன்மை தட்டில் அதிகமான எடையை, இன்னும் அதிகமான நன்மைகளை சேகரிக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன துஆவை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஒருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த துஆனே சொல்லலாம். இந்த 3 விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2 திக்ருகள், ஒரு துஆ. இந்த 2ஐயுமே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னிலேருந்து தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வந்தீங்க, அதிகமாக அமல் செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ்தாலா உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பான். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பலன்கள் இதில் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு இந்த பதிவு பத்தாது, இன்னும் டைம் எடுக்கும். அதனால் இதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு அல்லாஹ்தாலா உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பையும் இன்னும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தந்துடுவான். அப்படிப்பட்ட அந்த திக்ருகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். விஷயம், அல்லாஹ்தாலாவினுடைய இஸ்முகள்லேருந்து எடுக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப இஸ்மே ஆசம்னு சொல்லக்கூடிய துஆ கபூலாகக்கூடிய ஒரு திக்ரு. அந்த திக்ர் தான் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை நினச்சி நம்ம இந்த திக்ரை நம்ம செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய மக்ரிபை நீங்கள் தொழுது முடிச்சுட்டு, அல்லது ஃபஜ்ருடைய வேலை, மக்ரிபுடைய வேலை, அசர், இந்த 3 நேரங்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம். ஏன் சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஜர்லேருந்து அசர் வரைக்கும் ஒரு மலக்குகள், இன்னும் அசர்லேருந்து திருப்பி நாளை ஃபஜர் வரைக்கும் ஒரு இப்படி மலக்குகள் அவங்களுடைய பணிகளை தொடருவாங்க. அல்லாஹ்தாலா அப்படிப்பட்ட பணிகளை
மலக்குகளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய நன்மைகளை எடுத்துக்கொண்டு போவாங்க. அப்போது நம்ம என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்கோம், ஃபஜர்லேருந்து அசர் வரைக்கும் என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்கோம், இன்னும் அசர்லேருந்து அடுத்த நாள் ஃபஜர் வரைக்கும் என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு 2 முறை அமல்கள் நமக்கு வந்து எடுத்து காட்டப்படுது அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய அமல்கள். அப்போது இந்த 2 நேரங்களில் நம்ம அதிகமான அமல்கள் செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும். இன்னும் சொல்ல போனால் இந்த திக்ரை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நான் சொன்னேன் இல்லையா 3 நேரங்கள், இந்த 3 நேரங்களில் எந்த நேரங்களில் வேணாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த ஒரு அமலை செய்யுங்க. இன்னும் சொல்ல போனால் திக்ரு அப்படிங்கிறது நம்ம காலையில் மாலையிலும் நீங்கள் வந்து அல்லாஹ்வை நினைவு கூர்வீராகன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே சொல்கிறான். அதனால நான் இந்த நேரத்தில் செய்யலாமா அப்படின்றத மட்டும் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 5 வக்த் தொழுகையிலையுமே நீங்கள் இந்த ஒரு திக்ருகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை நீங்கள் கடைபிடிக்கிறது மூலமாக, தொடர்ச்சியாக செய்கிறது மூலமாக அல்லாஹ் தஆலா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். இன்னும் அவனுடைய பிரியத்தை நமக்கு கொடுக்குறான், அவனுக்கு நெருக்கமாகக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுக்குறான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாருக்குமே நசீபாக்கணும்னு துஆ செய்யுங்க. ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். மொதல் விஷயம் யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 100 முறை ஓதிக்கோங்க. இது வந்து துஆக்கள் கபூலாகக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது இந்த திக்ரு. இரண்டாவது இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாரை பற்றின ஒரு ஹதீஸ் இப்னு மாசால வந்து பதிவு செய்யப்படுது. அதாவது யாருடைய பட்டோலையில் இந்த இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு நற்செய்தி உண்டாவதாக அப்படின்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. மாஷா அல்லாஹ். அப்போது இஸ்திக்ஃபார் செய்கிறது மூலமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு நம்ம யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு ரஹ்மானே அப்படின்னு நம்ம ஓதுறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்கள் நமக்கு ஏற்படுது. நமக்கு தேவையான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு தரான். இன்னும் நம்மளுடைய கஷ்டங்களை நமக்கு போக்குறான். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்னென்ன விஷயம் தேவை அப்படிங்கிறத நம்மளை விட அல்லாஹ்வுக்கு நல்லாவே தெரியும். அப்போது அந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டுறான். மாஷா அல்லாஹ். இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு திக்ராக இந்த ஒரு திக்ர் இருக்குது. இரண்டாவது விஷயமாக இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் 100 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு மூன்றாவதாக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா தான். அதாவது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவிகளில் ஒருத்தவங்க தான் இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வந்து ஃபஜர் தொழுகையிலேருந்து லுஹா நேரம் வரை தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து காலையில் ஃபஜர்லேயே பார்த்துட்டாங்க, உங்களை விட்டு பிரிந்து சென்ற பின் நான் வந்து 3 முறை தான் இந்த கலிமாவை ஓதுனேன். அதனுடைய நன்மைகளையும் நீங்கள் இதுவரை செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த தஸ்பீகளுடைய எண்ணிக்கையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஓதுனதுடைய நன்மைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த கலிமா என்ன, அதாவது 2 பேரும் ஓதுன நேரம் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக கிடையாது. ஏன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முறை தான் ஓதுனேன் அப்படின்றாங்க. ஆனால் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஜர்லேருந்து லுஹா நேரம், அதாவது 9:30 மணி அது வரைக்கும் 11:30 மணி வரைக்கும் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸில் வருது. அப்போது இந்த அளவு நன்மைகளை வந்து ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தானே நம்ம பெற்றுக்கணும். ஆனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்ச அந்த நன்மைகளையும் நான் செஞ்ச நன்மைகளையும் எடை போட்டு பார்த்தோம்னா அந்த கலிமாக்களுடைய நன்மைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நான் ஓதுன கலிமாக்களுடைய நன்மைகள் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த கலிமாக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு துவாவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதிகமாக மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. மனப்பாடம் செஞ்சுச்சு ஓதுங்க, அல்லது இந்த வீடியோவை தினமும் போட்டு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ரொம்ப ரொம்ப இலகுவான துவாவாக இருக்குது. இந்த 3 விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் கடைபிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நீங்கும், வறுமை நீங்கும், கஷ்டம் நீங்கும், கவலை நீங்கும், கடன் பிரச்சனைகள் நீங்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டுவான். உங்களுடைய நீண்ட நாள் துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூலாக்குவான். நடக்காதுன்னு உறுதி செஞ்ச காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையோட இந்த 3 திக்ருகளை இன்றிலிருந்தே நீங்கள் தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உதவி செய்வான் இந்த ஒரு திக்ருகளை கொண்டு. மாஷா அல்லாஹ். கேட்டதின்படி அமல்ச்சியுடைய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதெல்லாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில்
கஷ்டத்துலையும் கவலையிலையும் இருப்பாங்க. அல்லாஹ்தாலா இதன் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டா அப்படின்னா அதனுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும் நாளை மறுமையில். அதனால் நன்மை நியத்து வச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்கள் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமுமே பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.